சோழ கொள்ளைக்குளே என்ன சொக்க வச்சவளே அந்த வாழ தோப்புக்குளே ஒரு வாசியும் செஞ்சவளே அப்படியே வளைச்சு போட்டவளே சோழ கொள்ளைக்குள்ளே என்ன சொக்க வச்சவளே அந்த வாழ தோப்புக்குள்ளே ஒரு வாசியும் செஞ்சவளே அப்படியே வளைச்சு போட்டவளே வேணா பேச்சுக்கிட்டு என்ன தேடி வந்தவரே ஆமா என்று சொல்லி என்ன மயங்கி நின்றவளே அப்படியே வளைச்சு போட்டவளே சோழ கொள்ளைக்குள்ளே என்ன சொக்க வச்சவளே அந்த வாழ தோப்புக்குள்ளே ஒரு வாசியும் செஞ்சவளே அப்படியே வளைச்சு போட்டவளே வச்சு அமுக்குனியே ஏனா பேசிக்கிட்டு என்ன தேடி வந்தவரே ஆமா என்று சொல்லி என்ன மயங்கி நின்றவளே அப்படியே வளைச்சு போட்டவளே கொள்ளைக்குள்ளே என்ன சொக்க வச்சவளே வாழ தோப்புக்குள்ளே
மக்களுக்கு இசையரசே நல்ல முறையுடன் தேவயுத்தி ஈசன் ஜமக்கழுத்து இசையரசே பொல்லாத உறவல்ல தாயே பேரன்புக்குரிய பெருவர்களையும் பெருமதிர்வுக்கும் அறிவோர் தாவர்களையும் காலை கார் சென்று மாலை வீடு திரும்பும் எழுதுமை விவசாய பெருகுடி மக்களே உங்கள் அனைவருக்கும் எனது சார்பாகவும் எங்களது நாடக கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி எனது வணக்கம் வணக்கம் சொல்லிவிட்டு கதைக்கு செல்லக்கூடிய நேரம். ஆமா, கதாபாத்திரத்தை துவக்கக்கூடிய நேரம். அப்புறம் பட்ட சொல்லுங்க. நல்லா இருக்கியா? நல்லா இருக்குங்க. பார்த்து பல வருஷம் ஆச்சு. ஆமாங்க ஆமாங்க. ஆமா, சேராம சேர்ந்துட்டோம், கூடாம கூடிட்டோம். இன்று போல் என்றும் வாழ்க. புது வருடம் மாட்டு பொங்கலை முன்னிட்டு யாரும் தூங்கக்கூடாது. இந்த நாடகம் தூங்குற நாடகம் கிடையாது. நீங்க தூங்கினாலும் இவர் தண்ணி போட்டு எழுப்புவார். எந்த தண்ணி நீங்க சொல்றீங்க? பச்சை தண்ணி. இந்த 3-4 வருஷம் ஆகுதுங்க அதெல்லாம் விட்டுட்டியா? ஆமா, பண்ணக்கார் விட்டாங்களா? ஆமா. அப்படி இருந்தாலும் இந்த இடத்துல இன்றைய மாதம் என்ன மாதம் இல்லைங்க? இந்த மாசம் என்ன மாசம்? ஆடி மாசங்க. நான் பையன் ஆடி அவர் ஆடுற நினைப்பில் இருக்கிற. அப்படி தை மாதம். ஆமா, தை மாதம் முடிந்தால் மார்கழி மாசம். இந்த தை மாதமும் மார்கழி மாசம் யாருக்கு உயர்ந்த நாள்? யாருக்கு? பழனிமலை முருகனுக்கு. ஓஹோ, ஆமா, முருக கடவுளுக்கு உயர்ந்த நாள். அப்படி வேலையில கந்தா கடம்பா கார்த்திகை சொல்லக்கூடிய முருகனை வணங்கலன்னு வச்சுக்க, என்ன பண்ணுவாரு? ஐயப்பேருக்கு எடுத்து போயிடுவார். சரி. ஏன்னா தமிழ்நாட்டின் முதல் கடவுள் இந்த முருகப்பெருமாள். அவன் ஒரு கனிக்காகவே எங்க போனாரு? பழனிமலை நோக்கி வந்தாரு. ஆமா, எல்லா மக்களும் என்னை நாடி வர சொல்லி போயிட்டாரு. சரி. ஆனா இந்த மாசத்துல அவர் வணங்கலன்னு வச்சுக்க, கோச்சு கேரளா போயிருவாரு. கேரளா தேடி நம்ம போயாகணும். தமிழ் கடவுளை விடலாமா? விடக்கூடாது. அப்படி விலையிலே கந்தா கடம்பா கார்த்திகா என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமானை வணங்கி விட்டு கதைக்கு செல்லணும். கபகபா குபகுபுன்னு போயிட்டே இருக்கணும். நெருப்பள்ளி கூட்டின மாதிரி இருக்கணும். ஆனா இந்த பணியிலேயே அருமையான மக்கள் கூட்டம். அப்படி வெளியிலே ஹலோ 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 மல்லிகை மலைக்குதுல பழனி மலையால் முருகா, பழனி மலையால் முருகா, பழனி மலையால் முருகா. எப்படி வாழணும்? மல்லிகை மணக்குதுல்ல பழனி மலையால் முருகா, பழனி மலையால் முருகா. குங்குமமன கீதை காக்கம் தேவையா எங்கே? குங்குமமன கீதை காக்கம் தேவையா எங்கே? சனத்தொகை 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 பழனியில முருக வேலையா, நம்ம சனத்தொகை பழனியில முருக வேலையா. மல்லிகை மணக்குதையா பள்ளி மலையாண்டவனுக்கு, மணி மலையாண்டவனுக்கு குங்குமனுக்குதையா.
பழனி மலையாள் முருகா குங்குமமலை கீதையா கந்தேவில்லையா எங்கே சனத்தக பழனியில முருக வேலையா பச்சமிருப்பது எங்கமலை செவல் கொடி கொண்ட எந்தமலை செட்டில் வெட்டி வெனவலே மலைய மலக்கத்துல பழனி மலையாள் முருகா பழனி மலையாள் முருகா குங்குமமலை கீதையா கந்தே வேலையா நம்பே சனத்தக பள்ளியில முருக வேலையா நம்பே சனத்தக பள்ளியில முருக வேலையா அப்படி பக்கா மேலன்னா அப்படித்தான் இருக்கணும் ஒளிபெருக்கின்னு அப்படிதான் இருக்கணும் அருமை அருமை அருமையான ஒளிபெருக்கி பண்றீங்க தம்பி மகா என்ன மாதவன் 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 ஆடியோஸ் அவர்களுக்கும் பணிபுரியும் அன்பு உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி நன்றி வணக்கம். ஏன்னா நம்முடைய குரல் வளம் வெளியே வரக்கு காரணம் என்ன என்னங்க என்னன்னு தெரியாதா முதல்ல வந்து சுதியை போட்டு பாடுறது நீதான். ஆமா என்ன என்னன்னு கேட்கிற. ஆமா பிள்ளையாரு. ஆமா ஆமா நீ பிள்ளை யாரு நீங்க நான் புள்ள யாருதான். ஆனா இந்த குரல் வளம் வெளியே வர்றதுக்கு காரணம் யாருன்னாக்க ஒளிபெருக்கிதான். ஒளிபெருக்கிதான். ஆமா முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா அறிக்கை விளக்கு. சரிங்க அது உங்களுக்கு எல்லாம் தெரியும். நாங்களாம் பிறந்திருக்க மாட்டோம். அப்பெல்லாம் அறிக்கை விளக்கு வச்சு ஆமா நாடகம் நடத்தினாங்க. அப்ப அதுக்கு பேர் கூத்து. கூத்துனா தான் நாடகம்னே தெரியும். அப்போல்லாம் இது வந்து விமர்சனம் தெரியாது. சரிங்க நாடகம்னா என்னன்னு தெரியாது. முன்னாடி உள்ள மக்களுக்கு தான் தெரியும். அறிக்கை விளக்க வச்சு விட்டு நாடகத்தை நடிக்கும் பொழுது தொண்டைக்கிளியே கத்துவாங்க. மைக்கெல்லாம் இருக்காது. 8 ஊருக்கு கேட்கும். இப்ப கத்தனை கேட்குமா ஐயா? எப்படி கேட்கும்? கொட்டாய் விடக்கூடாது. கொட்டாய்க்குள்ள உட்காந்து கொட்டாய் விடக்கூடாது. எங்களுக்கு தூக்கம். இப்பதான் சீசன் ஆரம்பம். தூங்க வச்சிடாத. ஆமா அண்ணா முருகனே சொல்லுங்க. அதாவது ஒளிபெருக்கி இல்லைன்னு வச்சுக்க நம்ம குரல் வெளி தர தெரியாது. ஆமா அது மட்டும் கிடையாது. இந்த பாண்டிச்சாமி நாடகத்தை ஒளிபெருக்கி செய்து இவங்க தான் வேணும் இந்த நடிகர் தான் வேணும் சொல்லி மக்கள் கேட்கிற அளவுக்கு கொண்டு வந்தது யாரு? யூடியூப் சேனல் தான். யூடியூப் சேனல்னா பாண்டிச்சாமி நாடகம்னா என்னன்னு தெரியாது. அப்படிப்பட்ட யூடியூப்புக்கும் நன்றி சொல்லணும். அருமை விஎஸ்கே யூடியூப் சேனல் அவர்களுக்கும் பணிபுரியும் அன்பு அண்ணன் சுந்தரம் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. வணக்கம் வணக்கம். ஏன்னா வரும்பொழுது எங்கேயா போயிருக்க? சரி எந்த இடத்துல போயிட்டு இருக்கிற? என்னை கூட்டி போகாம போனேன்னு சொன்னாரு. சரி முண்டை இதை வர்றது எனக்கு தெரியுமா? நானே தட்டு தடுமாறி குளூர்ல ஆட்டுக்கிட்டே வந்தேன். சரி அப்படி விலையிலேயும் முருகப்பெருமான் வருகிறாலும் சரி இங்க உள்ள மக்கள் அருமையான மக்கள் கூட்டம். அருமையான அமைதியான கூட்டம். ஏன்னா மக்களுக்காகவே சரி நிறைய பாட்டு எழுதி வச்சிருக்கிறாங்க. எப்படி நிறைய பாட்டு எழுதி வச்சிருக்காங்க. ஆனா அவங்களே வாழ்த்தணும். வாழ்த்திட்டு கதைக்கு போகணும். சரி போயிட்டே இருப்போம். வருதா ஹலோ நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியமாம். நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தா தெய்வ
தெய்வத்தின் காட்சியம்மா அதுதான் உள்ளத்தின் காட்சியம்மா அதுதான் உண்மைக்கின் சாட்சியம்மா நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டி ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தா தெய்வத்தின் காட்சியம்மா அதுதான் உள்ளத்தின் காட்சியம்மா அதுதான் உண்மைக்கின் சாட்சியம்மா நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு ஒன்று மனசாட்சி அது தெய்வத்தின் சாட்சியம்மா தெய்வத்தின் சாட்சியம்மா நதி வெள்ள காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை விதி செய்த குற்றம் அன்றி வேற யாரமா நதி வெள்ளம் சாய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை நதி செய்த குற்றம் என்று வேறு யாரம்மா பறவைகளே பதில் சொல்லுங்கள் பறவைகளே பதில் சொல்லுங்கள் மனிதர்கள் மயங்கும் போது நீங்கள் பேசுங்கள் மனதிற்கு மனதை கொஞ்சம் தூது சொல்லுங்கள் நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு ஒன்று மனசாட்சி அது தெய்வத்தின் சாட்சியமா தெய்வத்தின் சாட்சியமா ஆண்டவன் அரியணத்தில் ஒரு துளி வச்சோம் இல்லை ஆண்டவன் அரியணத்தில் ஒரு துளி வச்சோம் இல்லை அவனுக்கு எனக்கு வேறு ஆறுதல் இல்லை ஆண்டவன் அரியணத்தில் ஒரு துளி வட்டம் இல்லை அவனுக்கு எனக்கு வேறு ஆறுதல் இல்லை மனிதனமா மயங்குகிறேன் அவனுக்கு புரிந்த மனிதன் அழுவதில்லையே தவறு யுவான மண்ணில் விழுவதில்லையே நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டி ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்த தெய்வத்தின் காட்சியம்மா அதுதான் உள்ளத்தின் சாட்சியம்மா அதுதான் உண்மையின் சாட்சியம்மா மதுரை ஜில்லா சிவகங்கை சீமை யானபல ஒத்தக்கடை அருகிருக்க சக்கம்பட்டியில் சேதுபதி தேவனப்பட்ட கல்லூரி பிறந்து கல்லர் வம்சத்து பிறந்து கல்லர் குடிக்க பெருநாட்டுக்குடி சேதுபதி ஆட்டத்தில் சிங்கம் ஆர்மபிச தங்கம் மாடுபிடி வீரன் சரி ஒயிலாட்டக்காரன் கம்பு சுத்தி வீரன் சொல்லி பேரர் வாழக்கூடிய சேதுபதி சரி அது மட்டுமா அண்ணே சொல்லுங்க நீ போட்ட பட்டைக்கும் நெத்தில போட்ட பட்டைக்கு கழுத்து தொங்க கொட்டைக்கும் எவ்வளவு அம்சமா இருக்கிற எப்படிங்க இருக்கு வெளியிலே சரி இப்படிலாம் பேருபுர் ஆட்டக்கூடிய இந்த இடத்துல மதுரை மாநகரத்தை ஆட்டி படைக்கக்கூடிய சேதுபதி சரி இந்த சேதுபதி வரன கட்டி கிடக்கிற கால அத்துக்கிட்டு ஓடணும் அப்படிப்பட்ட வலிமைப்படுத்தவன் சரி இவ்வளவு நல்ல பேர் வாங்கின ஒரு ஊர்ல எங்க போனாலும் சேதுபதியோட பேரை கேட்டால மதுரை மாநகரத்திலேயே சரி கை கட்டுவாங்கய்யா ஆமா ஆமா கை தட்டி ஆனந்தம் கொண்டாடுவார்கள் ஆமா அப்பேற்பட்ட வல்லமை படுத்தவன் சேதுபதி சரி இவ்வளவு நல்ல பேர் வாங்கின நானு ஒரே ஒரு நாள் கெட்ட பேர் வாங்கிட்டேன் சரி எப்படி தெரியுமா எப்படி நல்ல பேர் வாங்க நாளாகும் ஆமா கெட்ட பேர் வாங்க ஒரு நொடி ஆகாது இந்த இடத்துல நம்மளாம் அந்த நாடகத்தை நடத்துறோம்னா அவங்க நல்லா இருக்குன்னு சொன்னாதான் மனசு நல்லா இருக்கும் ஆமா என்னடா வந்த பெட்டுக்கார பையன் இவன் சின்ன பையன் இவன் என்ன இவன் ஒரு மனுஷனா என்னையா பாட்டு பாடுறேன் அப்படின்னு கேட்க கூடாது ஆமாங்க இவன் சேதுபதி பெரிய அப்படின்னு சொல்லக்கூடாது இவங்க நல்லதை சொன்னாதான் அடுத்த ஊர்ல பக்கத்து ஊர்ல நாடகத்துக்கு கண்டிப்பா ஆமா ஆமா அப்படி இருக்கணும் இப்படிலாம் நல்ல பேர் வாங்கிவிட்டு சரி ஒரே ஒரு பேர் கெட்ட பேர் வாங்கினேன் எப்படி தெரியுமா குடிகார பயல யாரு நானா ஏங்க அந்த வேலைக்கு நான் போறது இல்லை உன்னை பார்த்து சொல்வேனா சரிங்க நீ குடிகாரன்னு நான் சொன்னனா குடிச்சு விட்டு என் வீட்டுல இருந்து படுத்துக்கிறது உன் பண்ணக்காரச்சி கெட்டதுச்சு நான் சொன்னனா என்ன நீங்க எங்கேயோ குத்துறீங்க இதெல்லாம் எப்போ நடந்தது போன வருஷம் நடந்துச்சு இல்லைங்க 4 வருஷம் ஆகுதுங்க அப்படியா
அப்படிலாம் சொல்லக்கூடாது. சரி. ஆனா என் நாட்டு மக்கள் என்ன பார்த்து குடிகாரன்னு சொன்னாங்க. இதே போற குடிகார பைய, இதே போற கஞ்சா குடிக்க பைய, சரி, இதே போற கள்ளுச்சாரம் குடிக்க பைய. நீ குடிக்க மாட்ட மச்சான், எனக்கு தெரியும். என்ன செய்வது? சரி, என் நாட்டு மக்கள் நாக்கு மேல பல்ல போட்டு பேசினாங்க. ஐயா, பல்லு மேல நாக்கு போடல, நாக்கு மேல பல்லு போட்டு பேசி ஏசி சரி வாழ விட்டாங்களா? என் நாட்டு மக்கள் என்னை பேச பேசத நான் குடிச்சேன் ஆல்ரவுண்டுக்கார மாதிரி. சரி, நான் சொல்லிட்டே இருக்கேன், குடிக்கிற பாரு, யாரும் தப்பா நினைக்க கூடாது. இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டு விட்டு போனேன். சரி, ஒரு மனிதனுக்கு எத்தனை செல்வம் வேண்டும்? 16 செல்வம். 16 செல்வம். ஆமா. எத்தனை செல்வத்தை நான் சம்பாரிச்சு வச்சாலும் சரி, அந்த செல்வத்தை ஆழ்வருக்கு புத்திரபாக்கியம் வேணும்ல. ஆமா. புத்திரபாக்கியம் இல்லைன்னு சொல்லி எனக்கு என்னோட மனைவி செம்பாயும் நானும் போகாத இடம் இல்லை, வேண்டாத தெய்வம் இல்லை. விறுவிறுன்னு போனேன். எங்க போனீங்க? உன் புத்தி தானே வரும். இல்லை, எங்க போனீங்கன்னு விறுவிறுன்னு போகும்போது எங்க போறேன்னு கேட்கலாமா? இல்லைங்க, போனீங்களே, எங்க போனீங்கன்னு? எங்க போனேன்? மதுரை மேல்மாசி வீதி மதுரை மீனாட்சியை கையெடுத்து வணங்குகிறேன். சரி, என்னோட குலக்கடவுள் மதுரை பாண்டி முனியை கையெடுத்து வணங்குகிறேன். எண்ணி 10 மாதத்தில் அழகான ஆண் புத்திர பாக்கியம். சரி, தை மாதம் 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அழகான ஆண் குழந்தை பிறந்தது. ஆண் குழந்தை பிறந்தன. சரி, பேர் வைக்கணும்ல. ஆமா, பேர் வைக்கணும். என்ன பேர் வச்சேன் தெரியுமையா? என்ன பேர் வச்சீங்க? அழகான பேர், அம்சமான பேர். வெள்ளிக்கிழமை பிறந்த வெள்ளச்சாமி என்ற பேர் நாம சுட்டினேன். சரி, சனிக்கிழமை பிறந்திருந்தா சனீஸ்வரன் வைப்பேன். அப்படி பேர் நாம் சுட்டி. சரி, கண்ணு கருத்துமா செல்ல பிள்ளைய வளர்த்து வர்றேன். வெள்ளச்சாமி, நீ நினைக்கிற செல்ல பிள்ளை வேற. ஏன்னா நம்ம ஊர்ல உண்டா என்னன்னு தெரியல. சரி, ஒவ்வொரு ஊர்லயும் போய் நாடகத்தை ஆரம்பிக்கிற முன்னாடி சரி என்ன பண்ணுவாங்க, கிராமத்தில் உள்ளவங்க வந்து செல்லப்பிள்ளை போட்டு வேப்பங்கொல்லை தலையில் வச்சு ஆடுவாங்க. ஆமாம், நீ அந்த செல்லப்பிள்ளை சொல்கிற, ஆனால் நான் சொல்கிறது என் மகன் செல்ல குழந்தைய வளர்த்து வந்தேன். சரி, வளர்த்து வந்தாலும் அப்போ 8 அடி பாஞ்சா, 16 அடி பாய்வேன். ஆனால் இவன் 32 அடி பாய் பாஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். அப்பனுக்கு பிள்ளை தப்பாம பிறந்துட்டா ஐயா அன்னைக்கு. அப்படி வெளியில என்னோட மகனை கண்ணு கருத்துமா செல்ல குழந்தைய வளர்த்து வந்தாலும் சரி, தாய் தகப்பனாப்பட்டவள் பெற்ற பிள்ளை எது கட்டாலும் வாங்கி கொடுக்கணும். சரி, வாங்கி கொடுக்கணும் இல்லையா? கண்டிப்பா வாங்கி கொடுக்கணும். நீ என்னைக்கு வாங்கி கொடுத்துருக்க? எதுக்கு வாங்கி கொடுக்குறதாயா கொடுக்க முடியும்? பல கடை வந்து ஒரு பல. சரி, காலையில வாங்கி தரேன், வாங்கி கொடுத்துறேன். சரி, அப்படி வெளியில என் மகனுக்கு யார் எதை கட்டாலும் வாங்கி கொடுக்க நான். சரி, அப்படி வெளியே என் மகனுக்கு நான் வாங்கி கொடுக்காம போயிருவானா? இன்னைக்கு என்னோட மானாப்பட்டு என்ன நாள் தெரியுமா? என்ன நாள் தெரியுமா? என்ன நாளுங்க? தை மாதம் 3ஆம் தேதி இன்னைக்கு. ஆமா, 5 வயது அறியாத பருவம். சரி, 5 வயசு இன்னைக்கு நடக்குது. 5 வயதை முன்னிட்டு இன்னைக்கு என்னோட மகனாப்பட்டோடு பிறந்த நாள் விழா கோலாகலம் நடக்கிறது, சிறப்பாக நடத்துகிறது. சரி, அப்புறம் நடந்தா பெத்த அப்பனாப்பட்ட வெளியில போனா ஏதாவது வாங்கிட்டு வருவான்னு சொல்லி பிள்ளை பார்த்துட்டு இருப்பேன். ஆமா, வாங்கிட்டு வரணும். ஆமா, நம்ம எல்லாம் குடிகார பைய. ஏய், எல்லாத்தையும் சொல்றேன். நம்மனா நம்ம மைக்கு, நம்ம ஊரு, நம்ம மக்கள், நம்ம ஆல்ரவுண்ட பெட்டி, நம்ம பெட்டி, நம்ம தங்கம்ல நம்மளுது. சரி, அப்படி வேலையில நம்ம குடிகார பைய. சரி, 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லை. 6 மாசம் நாடகம் வைப்போம், 7ஆவது மாசம் அடுத்தவங்க கையை பார்ப்போம். வழக்கம் தானே. நம்மளுக்கெல்லாம் பாட்டு இருக்கு தெரியுமா? எப்படி? நாடக நடிகருக்குன்னு ஒரு பாட்டு இருக்குது. அது யாருக்கா தெரியுமா? என்ன பாட்டு? தெரியாது. தெரியாது. கையில வாங்குனேன் பையில போடல, காசு போனோம் இடம் தெரியல, காதலி பாப்பா காரண கேப்பா, பட்ட முருகேச பார்க்கல. உண்மையாலுமே நம்ம பாக்கெட்ல காலையில கத்தையா வாங்குவோம், ஏஜென்ட் ஒத்தையா கொடுப்பாரு. அதை போகும்போது பார்த்தீங்கன்னா பல எல்லமுனி மறைச்சுக்கிட்ட எங்கே காசை கொண்டு போய் கொடுக்க முடியும்? சரி, அதனால இந்த இடத்துல காசு இல்லை. இந்த இடத்துல என்ன நடந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, சரி, இந்த இடத்துல என்னோட மகனாப்பட்டோடு பிறந்தநாள் பரிசு கொண்டு போகணும். கொண்டு போகணும்னா என்ன பண்ணணும்? எனக்கு நண்பர்கள் கூட்ட ஏராளம். சரி, வரும்போது 3 நண்பனை கூட்டு வந்தேன். எங்க எங்க இங்க நம்ம மேடைக்கு. அது மாதிரி நான் போற இடம்லாம் எனக்கு நண்பர்கள் கூட்ட ஏராளம் தாராளம். சரி, அவன் ஆச்சுக்கிட்டு இல்லப்பா அழைச்சிக்கிட்டு சரி கூட்டிக்கிட்டு போகணும். எங்க போயிருக்கான் குடிகார பைய, எங்க போனாலும் தெரியல. அதனால வரும்பொழுது பார்த்தேன், மணப்பாறையில் வரும்பொழுது வீட்டை விட்டு கிளம்பும்போது என் முன்னாடி என்ன சொன்ன தெரியுமா? வருதா என்ன சொன்னா தெரியுமா? என் முன்னாடி
நம்ம பொண்டாட்டி இது. நம்ம பொண்டாட்டி. ஏன்னா உன் அக்கா தங்கச்சி வந்து எனக்கு பொண்டாட்டினா உனக்கு பொண்டாட்டியா? இல்ல மச்சான், தங்கச்சியை சார்பா உனக்கு கொடுத்ததுனால. சரி, அதனால ஏன் பொண்டாட்டி என்ன சொன்னதுமா? சரி டேய் எங்கடா போற டேய்? நல்லா கேட்டிருக்க. போகும்போது எங்க போறன்னு சொன்ன விளங்காமச்சு டேய். ஆனா நம்ம பொண்டாட்டி தானே கூப்பிட்டா சரி அப்படின்னு சொல்லி மனசுல வச்சுக்கிட்டு அதையும் மீறி மணப்பாறை தாண்டினேன். சரி மணப்பாறை தாண்டா என்னங்கிற இவ்வளவு பெரிய சார அப்பா சார குடிக்க போன சகனத்திரே அதையும் மீறி நம்ம மேடைக்கு வந்துட்டோம். இது என்ன ஒரு செட்டிப்பட்டியா? செட்டிப்பட்டி மேடையில் ஒண்ணு ஆடணும் இல்ல சாகணும். சரி என்னடா அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு வந்தேன். நினைச்சிட்டு வந்தால் ஒண்ணு ஆடணும் இல்ல சாகணும். ஆனா பரவாயில்ல, நானும் பனி மூட்டத்துக்கு இந்த பனி பெய்யுது, மக்கள் கூட்டம் வருமானு பார்த்தேன். சரி அருமையான கூட்டம். இந்த பந்தல கொஞ்சம் ஏத்தி போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும். அவங்கெல்லாம் கை கவட்டையில போயிருக்கும். அருமை. இருந்தாலும் இன்னைக்கு என் பொண்டாட்டி சரி எங்க போறேன்னு கேட்டால அடிக்கலாமா? அடிக்கலாமா? அடிக்க கூடாதுங்க. அடிக்கலாமா? அடிக்க கூடாது. ஆனா என் பொண்டாட்டி கொஞ்சிட்டு தான் வந்தேன். ஆடுற எங்க இருந்தாவோ பிறந்து எங்க இருந்தோ வளர்ந்து சரி நீ செத்தாலும் நீ தாண்டா வேணும் செய்ய வாழ்றாள் பொண்டாட்டி. ஆமா பப்பாட்டி தெரியலாமா? அதுதான் அந்த வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. 4 வருஷம் ஆச்சு. என்ன சரி தாய்க்கு பின் தார கட்டின பொண்டாட்டி தான் நம்ம முக்கியம். முக்கியம் அதான். நீ செத்து போயிட்டு நீ தாலி இருக்கிறது யாரு? பொண்டாட்டி தான். யார் பொண்டாட்டி? நம்ம பொண்டாட்டி. கட்டணும் ஓ பொண்டாட்டி சொல்லு மூதேவி. அதான் என் பொண்டாட்டி தான். ஓ பொண்டாட்டி எனக்கு அம்மா மாதிரி. ஆமா தாய் சாய் போச்சு. தாய் ஒரு பெண்ணோட மனசு எவ்வளவு பெரிய ஆழம்னு யாருக்குமே தெரியாது. தெரியாது. தெரியாது தெரியுமா? தெரியாது. தெரியாதுங்க. ஆனா உனக்கு ஒரு ஆளுக்கு தான் தெரியும். பின் மனசி ஆழவென்றி ஆம்பளைக்கும் தெரியும், அது பொம்பளைக்கும் தெரியும். அந்த ஆழத்திலே என்ன உண்டு யாருக்கு தான் தெரியும், பட்ட யாருக்கு தான் தெரியும். அது முத்திருக்கா முள்ளு குத்திருக்கா அது யாருக்கு தான் தெரியும், அது யாருக்கு தான் தெரியும். பெண் மனசு அளவென்று அவளைக்கும் தெரியும், அது பொம்பளைக்கும் தெரியும். அந்த ஆழத்திலே என்ன ஒன்று யாருக்கு தான் தெரியும், அது யாருக்கு தான் தெரியும். அது முத்திருக்கா முள்ளு குத்திருக்கா அது யாருக்கு தான் தெரியும், அது யாருக்கு தான் தெரியும். ஹலோ ஹலோ கல்லானாலும் கணவன் சிறு புல்லானாலும் புருஷன். கல்லானாலும் கணவன் அவன் புல்லானாலும் புருஷன். கல்லானாலும் கணவன் சிறு புல்லானாலும் புருஷன். கல்லிலேயே பாவி மக கல்லிலேயே புல்லுக்குள் கலகும் மனைவி மன தள்ளி வைத்து மனவேதும்பி சொல்லலையே ஒவ்வாட சொல்லலையே. ராணிய போல் வச்சிருக்கேன் ஆசைப்பட்டாத புயலே, தேனிய போல் கொட்டி விட்டான் சின்ன புள்ளே தப்புயலே. கட்டி வச்சே மாலைகளே அந்த விட்டா யாதவரி, கொட்டி வச்சே முட்டுக்கரே சொல்வதுங்கே யார் பொறுப்பு. மனசு ஆழம் என்று அம்மனுக்கு தெரியும், பெண்களுக்கும் தெரியும். நான் அடித்த முத்தி சிப்பு நீதானே, முத்தடித்து நெஞ்சுக்குள்ள பத்திரமா வச்சேனே. வச்சது இப்ப காணாமே நானே தேடுறேன், ராத்திரியில் தூங்காமே ராகம் பாடுறேன். நான் படிக்கும் போகலவே நான் வளர்த்த சீதளவே, தேன் படித்த பாத்திரமே
மதுர பூச்சரவே கண்டது இன்னாச்சி காரணம் கண்ணாச்சி காத்திருந்தி காத்திருந்தி காலங்கள் போகுதடி பூத்திருந்தி பூத்திருந்தி பூவில் நோகுதடி நித்து வரு சித்து வச்சே ஆசைகள் வேகுதடி நீ இறுதி நான் நினைத்தா நிம்மதியாகுமடி காத்திருந்தி காத்திருந்தி காலங்கள் போகுதடி புத்திருந்து புத்திருந்து பூவிலில் நோகுதடி மாலே மயிலே மரகத குயிலே தேனே நான் பாடுதோமானே பூவே பொழுதே பொங்கி வரும் அமுதே காதில் கேட்டாயுள் வாழ்வே உன்னையெல்லாம் தான் ஒரு ஊர் கோலமோடி தன்னந்தனியாக நிற்கும் தீர்வோடு ஆடி பூத்த சோலையிலே பொன்னால மலையிலே நீ பூத்த கண்ணூர் என்றும் மயிலே நீ காம உன்னை எண்ணி நினைத்தாலே அந்த கண்ணி பாடுமாறி உலக மலை காட்டில் வரும் பாட்டு கேக்குதா நீ பொய்களே ஏதோ நினைவுதான் உன்னை சுட்டு பறக்குது என்னோட மனசுதான் கண்டபடி தவிக்குது ஒத்தே வலியின் வலிதானே மாறி உலக மலை காட்டில் வரும் பாட்டு கேட்கிறா இவைகளே காட்டோடு மலராடு கார்குழலாடு காதோரலோலாகி சங்கதி வாடு காட்டோடு மலராடு கார்குழலாடு காதோரலோலாகி சங்கதி வாடு அஞ்சுதாமேகோ கொண்டு வருறாக கண்ணிலாமேக பொங்கி வருறாக நிலவேவா நிலவே நான் எடுத்தி தாரே குயிலே பூங்குயிலே பாட்டெடுத்தி தாரே பச்சபல பூ நீ உச்சி மலை தீரே குத்தங்கொலையீது நீ நந்தவரு தீரே அழகே பொல்லுமணி சிறுத்தாவில்லி மணி இனியே கண்ணூரங்கு தோரி தோரி பச்சபல பூ நீ உச்சி மலை தீரே குத்தங்கொலையீது நீ நந்தவரு தீரே பாடிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கையே தலையெல்லாம் கீழே போடுது பல தலை கீழே சாஞ்சிருச்சு சாய விடுவோமா சாய விடுவோமா அப்படி விடுவா தண்ணி போட்டு எழுப்பு இந்த தண்ணி எங்களுக்கெல்லாம் தெய்வத்துக்காக முறையிடணும் தெய்வம்னு நம்ம இல்லை சாமி அழைக்கும் பொழுது யாரும் கேலி கிண்டல் பண்ணக்கூட ஆடுறவங்களை பார்த்து அது தெய்வ குத்தமாயிரும் அதனாலே அந்த தெய்வத்தை அழைக்கக்கூடிய நேரத்தில் ஓடி வா கைத்தட்டு அப்படி கைத்தட்டு அப்படி எல்லாம் ஜோரா அப்படி அருமை 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 எனக்கு மதுரை கடை சந்தானமா மடாடா சந்தானமா சந்தானமா ஏ மாடா மதுரை எனக்கு சேவல் கட்டா சேவகட்டா எனக்கு சக்கபட்டி சக்கபட்டி சமத்தலாக நாதா சேதுபதி சதுபதி
பிடிச்சிக்கினா போச்சு, விட்டுரு விட்டுரு. வர தெய்வத்தை நாங்கள் பார்த்துக்கிறோம். இந்த பாரு, நம்ம அய்யலூர் விட்டு நடுப்பட்டி ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் இந்த மாதிரி தான் சாமி நல்லா குண்டாக இருந்துச்சு. இந்த அம்மா சாமி ஆடி வந்த பெண்ணை பிடிச்சி கொண்டு வீட்டுக்குள்ளே 5-6 பேர் போட்டு கதவை சாத்தி விட்டா, கதவை உடச்சி பிடிச்சி. சர்வ சாதாரண தெய்வம் கிடையாது மதுரை பாண்டிமுனி, விட்டுருங்க. வர தெய்வத்தை நாங்கள் பார்த்துக்கிறோம். கொஞ்சம் ஐயா கொஞ்சம் தள்ளி மட்டும் உட்காருங்க, ஆடட்டவங்க. அது மட்டுமா, நான் எப்பேற்பட்ட குடிகார பையன். சரி, ஒரு கட்டிங் வாங்கி தர மாட்டாங்க. நான் குடிகார பையன், எப்பேற்பட்டவன். காலையில் வாங்கிக்கலாம். நீ எப்படி தெரியுமா? இல்லை கைத்தறி முடியா? அட கிண்ணியில சாராயமா, மடடா சாராயமா, சாராயமா. அட கொளுத்தி மீறி எனக்கு ஒரு ஏரியா வந்தறியா. பிடிக்கக்கூடாது. வர சொல்லுங்க, நாங்க பார்த்துக்கிறோம். வர தெய்வத்தை பிடிக்கக்கூடாது. அது மட்டுமா தனவல்ல, அது மட்டுமா இந்த குடிகார பையன் என்ன ஆட்டாடி தெரியுமா? எப்படி அட கம்பு சுத்து வீரானாடா, சேதுபதி வீரானாடா, வீரானாடா. அட காலமாடி சேதுபதி சூரேனாடா, சூரனாடா. சேதுபதி சூரேனாடா, சூரனாடா. இந்த சேதுபதிப்பட்ட கோலாட்ட ஒயிலாட்ட கம்ப சுத்துவதில் வீரன் சொல்லி வாழ்ந்தாலும் இன்னும் ஒரு ஆட்டம் இருக்குய்யா. இன்னொரு ஆட்டம்? ஆமையா. சரி, அதுல தாயாக வெட்டுக்குறை கட்டினவன். பிடிக்கிறதுல பெருநாள் என்னத்த மாட்டுப்பட்டி வீரன். எப்படி பிடிப்பி? எப்படி? அடாமா அடுபொடி சண்டால வீரனாடா, வீரனாடா. அட மயிலக்காலே மசையா எடியடா, எடியடா. சேதுபதி சூரேனாடா, சூரனாடா.
வாடா. இந்த இடத்துல சேதுபதி வரலாறு சொல்லும்போது இத்தனை பேரு மதுரை மாநகரம் தள்ளல்குடி தமக்கடி மைதானத்தை வாழக்கூடிய மதுரை பாண்டி. சரி. உத்தங்குடி மேடு உரங்காப்புலி எல்லை விட்டு அந்த ஊரணி கரையோரத்தில் வாழக்கூடிய உத்தங்குடி பாண்டி எங்க எங்க இருந்தாலும் இந்த பாண்டியை அழைக்கக்கூடியவன் சேதுபதி. நான் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரக்கூடிய சேதுபதி. அப்படி வெளியே மதுரை பாண்டி எந்த மூல முடுக்கில் இருந்தாலும் சரி துள்ளி குதிச்சு ஓடிவா. எந்த சந்து பொந்தில் படுத்து கிடந்தாலும் சரி பாண்டிமணி ஓடிவடா. அழைக்கக்கூடிய சத்தத்துக்கு ஆடி வரணும், ஓடி வரணும். நீ அந்த இருண்ட வனத்தில் இருக்கிற உண்மனா எந்திரிச்சு வா. அந்த சுருட்ட புலிமர்த்தனை பரட்ட புலிமர்த்து வாழ்ந்தது உன்னை அடைச்சது உண்மனா ஓடிவட வாண்டி ஓடிவாடு. அதவன் ஓடிவா பாண்டி ஐயா. துள்ளி குதிச்சு ஓடிவன. இந்த கூட்டத்தில் எந்த முணுமுணுக்கிறதா சரி உன்னோட ஆட்டமே வேற. எத்தனை தெய்வம் ஆடி வந்த மதுரை பாண்டிமணி வெள்ளையமா வெள்ளச்சமை தொட்ட குடும்பம் கெட்டது கிடையாது. அந்த வெள்ளையமா வெள்ளச்சமை மதுரை பாண்டிமணி ஆடமே வேற. கழுத்துல மாங்கலியம் கூட இருக்காது. ஆமா. அப்படிப்பட்ட வலிமை படுத்தவிடு. பிறந்தாய் பலையாலா பிறந்தாய் பலையாலா பாண்டிமணி நீ பேரு கொண்டாய் தேனாடி. ஏ மதுரை மாநகரே பாண்டியா மதுரை மாநகரம் உனக்கு மாருளையும் தல்லகோலா கிடைக்கும் மதுரை மாநகரம். ஓடியா கைது கொல்லப்படப்படியா மதுரை மாநகரம் கிடைக்கும் மாடடையே தல்லகுளம். ஆடா நீ நெத்திக்கு நிலமலையா உனக்கு நெத்திக்கு நிலமலாடா மாண்டி முடி உனக்கு நேர ஒரு முப்பூசையா நெத்திக்கு நிலமலையா பாண்டி நெத்திக்கு நிலமலையா பாண்டி உனக்கு நேர ஒரு சங்கு மாலை. ஐயா உனக்கு சுருட்டு மணக்குதையா கொல்லாத பாண்டி துறைமகனா சேதுபதி நான் அழகே சுருட்டு மணக்குதடா. நீ இருக்கிறவங்களை எதிர்த்து ஓடிவா மக்களா. மணக்குதடா ஓடிவா பாண்டி மகனே ஓடிவாடா. பாண்டியா நீ நடந்த நடைகுலுங்க பாண்டியா அவனுக்கு நாகமணி ஓசையுடா நடந்த நடைகுலுங்க நடந்த நடகுலங்கோ பாண்டியா உனக்கு நாகமணி ஓசையிடும். நான் வருந்தி அழைக்கிறேனே உன்னை நான் வருந்தி கலக்கிறேனே பாண்டிமணி நீ எந்திரிக்க வேணுமையா பாண்டி உன்னை வருந்தி அழைக்கிறேனே. ஓடிவா அழைக்கிறனே வருந்தி அழைக்கிறனே பாண்டி துறைமகனே ஓடிவாயா. நீ வெள்ளை குதிரை ஏறி உள்ளாத பாண்டினி வீச்சர் வகை பிடித்து கைபிடித்தி வெள்ளை குதிரை ஏறி வெள்ளை குதிரை ஏறி ஆனாதான் சரி சரி சருவா கையில் கொண்டு அட நெத்திக்கு தான் பாண்டியா நீலமலையா அடடா
நடக்குதையா அட குறைமகனி சுருட்டு நல்ல பாட்டியா மணக்குதாடா நடக்குதையா துறைமகனே பாட்டியா ஓடி வாயா அட கஞ்சனே பாட்டியா வருஜி கட்டி அட வருஜி கட்டி வருது கட்டி வருஜி கட்டி வருது அட கரு கட்டி பாட்டியா சிங்கி கட்டி சுகட்டி கச்சை நல்ல பாட்டியா வருது கட்டி வருஜி கட்டி வருது கட்டி அட கருங்கச்சை பாட்டியா சுகாத்தி அட வில்லலே கபால குதிரையேறி அட குதிரையேறி அட விச்சருமா நல்ல பாட்டியா அருமை அருமை கோட்டலே திருமதில்லா பாட்டு திருமதில்லா பாட்டு திருமதில்லா கொள்ளு திருக்கும் மண்டகமா எனக்கு மண்டகமா கோட்டை நல்ல விராமதியா பாண்டி விராமதியா கொழுகிருக்கோ நந்தாவாடா பாண்டி நந்தாவாடா கோட்டலே திருமதில்லா பாட்டு திருமதில்லா பாட்டு திருமதில்லா கொள்ளு திருக்கும் மண்டகமா உனக்கு மண்டகமா கோட்டை நல்ல விராமதியா பாண்டி விராமதியா கொழுகிருக்கோ நந்தாவாடா பாண்டி நந்தாவாடா சாத்தலலே சதிராடு பாட்டி சதிராடு பாட்டி சதிராடு சலங்கதே ஓசேயுடு உனக்கு ஓசையுடா நடடடலே நடை குலுக்கு பாட்டி நடை குலுக்கு பாட்டி நடை குலுக்கு நாகமணி ஓசே குலுக்கு ஓசையுடா அருமை அருமை வந்த தெய்வத்தெல்லாம் பிடிச்சி வச்சா என்ன பண்ணுறது பரவாயில்ல அருமையான தெய்வங்கள் இப்போ இந்த சேதுபதிக்கு இத்தனை பேர் நான் பெத்த பிள்ளை உள்ளே இருக்கிறேன் நான் பெத்த பிள்ளை உள்ளே இருக்கிறேன் அவன் வந்து இன்னும் என்னென்ன பண்ண போகிறானோ சேதுபதிக்கு இத்தனை பேர் நான் வெள்ளச்சம் அழைக்கும் பொழுது எத்தனை கூட்டம் ஆடுதுன்னு பார்க்கணும் அப்படி வெளியில் வர சொல்லியிருக்கு காப்பி அப்படி வெளியிலே இந்த சேதுபதி உறங்காம்பட்டி எல்லைக்கு சென்று வரக்கூடிய மாறுபடிச்சால வரக்கூடிய பொற்காசை வாங்கி கொண்டு போய் சரி ஏமக வெள்ளச்சாமிக்கு பரிசு கொண்டு போகணும். ஓஹோ சரி. அதனால என்னோட நண்பனை பார்க்கணும். சரி நண்பனை பார்க்கணும். வருவானா? கண்டிப்பா வருவாரு. வருவானா? வருவாங்க வருவாங்க. வர சொல்ல பார்க்கலாம். நண்பர்லாம் வருவாங்க. எப்படி வருவாரு? அட ஓட்டலே அடடா பெருநடையா 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 ஓடி வாடா அடடா ரெக்க ராசி ரெக்க ராசி ஓட்டலே அடா பெருநடையா 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 ஓடி வாடா அதப்பே முத்துராது அட ஓட்டலே 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 சடானா பெருநடையா பெருநடையா ஓடி வாடா அடடா முத்து ராசி முத்துராசி சேதுபதி யானை தரனே ஆளை தரனே ஓடி வரே நாடு முத்துராசி சேதுபதி அண்ணன் ஆளை தரனே 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 ஆளை தரனே ஓடி வரே நாடு முத்துராசி அண்ணே சொல்லுங்க. அங்கெல்லாம் யாரு? நீங்க யாரு? என்னதானே தெரியும். நீங்க யாருங்க? சேதுபதி நண்பர்கள். சரி. நான் இல்லைன்னா சேதுபதி இல்லை. ஓஹோ. சேதுபதி இல்லைன்னா நான் இல்லை. சரி. இங்கே போனாலும் ஒன்றா போவோம். எங்க வீட்டுக்கு போனாலுமா? டீ கடைக்கு காலைல எந்திரிப்போம். சரி. டீ கடைக்கு போனால் ஒன்றா தான் போவோம். அண்ணு கடைக்கு போவோம். சாரா கடைக்கு போவோம். ஜல்லிக்கட்டுக்கு போவோம். சரி. எல்லாம் ஒன்றா தான் போவோம். டீ குடிக்க வீட்டுக்கு மட்டும் அவங்க வீட்டுக்கு அவர் பேர் அப்படி என் வீட்டுக்கு நான் வந்துடுவேன். அது மட்டும் ஏன் மட்டும் பிரச்சனை ஆகி போயிடும். அவங்க வீட்டுக்கு அவங்க போயிடுவோம். அதனால இன்னைக்கு தை மாசம் சரக்குக்கா ஓகே ஓகே நம்ம கம்பெனி இருக்கும்போது தெரியுது.
அதனாலே ஜல்லிக்கட்டுக்கு போனாலும் எங்கே போனாலும் ஒன்றா தான் போவோம். சரி சரி. அதனாலே சேதுபதி கூப்பிட்டுருக்கா அப்படி. சரிங்க. நண்பரை பார்க்கணுமே அப்படி நினச்சிக்கிட்டு வீட்டை விட்டு கிளம்புனேன். சரி. வீட்டை விட்டு கிளம்பி கொஞ்சம் தூரம் வந்தேன் பாருங்க. வந்தோடனே கருப்பு பூனை கிடா பூனை குறுக்கால போச்சு. அருமையான சேனா. சரி அது வேலை அது பார்க்கட்டும், நம்ம போற வேலைக்கு போவோம் நடக்கட்டும் அப்படின்னு கொஞ்சம் தூரம் தாண்டி வந்தேன் பாருங்க. சரி. அடுத்த வீதிக்கு ஒரு வெள்ளை சேலை கட்டிக்கிட்டு வெள்ளை சேலை கட்டிக்கிட்டு தலையை விரிச்சு போட்டு பெரிய மனுஷன் ஓன்னு அழுதுட்டு வந்து. அதை விட இது நல்ல சேனவியா. சரி அதுக்கு என்ன கஷ்டமோ என்ன கொடுமையோ அழுதுட்டு போயிட்டு நினச்சிக்கிட்டு சரி கொஞ்சம் தூரம் தாண்டி வந்தேன் பாருங்க. அடுத்த வீதிக்கு ஒரே கட்டு வரவே கட்டு ஒத்த கட்டு எடுத்து வந்துச்சு. எது நடந்தாலும் பரவாயில்ல. சரி போற விஷயத்த போகணும், இடத்துல பார்க்க கூடாது. சரி வெட்டியும் தொழில் வீரனுக்கு சகஜம். ஆமா. நண்பர் கூப்பிட்டுருக்காரு, என்ன காரணம் தெரியல. சரிங்க நண்பரை பாப்போமா. நண்பா சேதுபதி சுவர் போல வெளி இருக்கு கொத்து கருவல முள்ளு இருக்கு. சுவர் போல வெளி இருக்கு கொத்து கருவல முள்ளு இருக்கு. தொட்டக்கார கைய கம்பு இருக்கு சுத்தி சுழட்ட கம்பு இருக்கு. மாட்டிக்கார வேலா ஏ மாட்டே கொஞ்சம் பாத்துக்கறாம். மாட்டிக்கார வேலா ஏ மாட்டே கொஞ்சம் பாத்துக்கறாம். ஆட்டு மல்லி புத்தி இருக்கே காவல்காரே பாத்திருக்கே. ஆட்ட போட்ட மயிலக்கார தோட்டமே ஏ பாக்குதடா. மாட்டிக்கார வேலாமோ மாட்டே கொஞ்சம் பாத்துக்கடா. பாதையிலே போக கூடாது, இப்ப புத்தி கட்டியாக்கும் சுத்த கூடாது. வரதா போகாத பாதையிலே போக கூடாது, புத்தி கட்டு அங்கு இங்கு சுத்த கூடாது. மறாதவே மறாதவே மனசே மாறக்கூடாது. கரவே கொஞ்சம் பத்துக்கடா. ஏன்னா சரி அடி கொடுத்தாலும் புடி கொடுக்க கூடாது, மாட்டிக்காது. நண்பா நண்பா வாயா நெல்ல இருக்கிறியா புத்தராசி? அழுப்பா நண்பா உன்னை பார்க்கும்போது எனக்கு அப்படியே நீ ஒரு அணை பணத்தை பத்தியா நண்பா நெஞ்சலம்லாம் நொறுங்குறா சாமி. என்னது? ஆனா எனக்கு நெஞ்சல். சரி நண்பா நல்லா இருக்கியா? ஐயா ஐயா உன்னை பார்த்தா ஐயா நீ இல்லைன்னா நான் இல்லை, நான் இல்லைன்னா நீ இல்லை. ஏங்க நண்பனுக்கு இந்த முடியை வெட்டி கூட்டி வாங்க, கண்ணுக்கு குறைக்குதுங்க. செய்யல நண்பா முத்துராசி. நண்பா உன்னை பார்க்கும்போது அப்படி எனக்கு உனக்கு அப்படி சந்தோஷமா இருக்கிறது. பார்க்க அப்படியே சந்தோஷமா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு நண்பா. ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்கிறோம். ஆமா 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 சந்திக்கிறோம். ஆமா சந்திச்சிருக்கிறோம். ஆமா நண்பா இவளால எங்கடா போனே நண்பா? நீ இல்லைன்னா நான் இல்லை, நான் இல்லை நீ இல்லை. ஆமா இங்கே போனா ஒன்னா தான் போவோம், ஒன்று கூட்டிட்டு போவோம். எங்கே போனாலும் ஒன்னா தான் வருவோம். ஆமா மாடி பிடிக்க போனா ஒன்னா தான் போவோம், ஒயிலாட்டத்துக்கு போனா ஒன்னா தான் போவோம், கம்பு சுத்தணும்னா ஒன்னா போவோம், கல்லு சாரை வாங்கணும்னா ஒன்னா தான் போவோம், கல்ல போட்டு போகணும்னா வாய உடைச்சு விடுவேன். அந்த விஷயம் பிடிக்காத ஒரு விஷயம் எனக்கு. என்னடா அந்த கல்ல போண்டாட்டி மட்டும் எனக்கு பிடிக்காது. உனக்கா வீடியோக்கள் பார்த்தா புத்ராசி? ஆமா யாண்டா போய் சொல்ற போடா. சரி நீ கூப்பிட்டு இருக்கிறே. ஆமா என்ன விஷயமா? என்ன விஷயம் சொல்லு. நண்பர் கூப்பிட்டா அப்படியே வந்துட்டேன். அந்த அம்மா எங்க இருந்திருக்குது? அம்மா இந்தம்மா பச்சை போற இந்தம்மா போயடா இந்தம்மா போ மா இந்தம்மா மோ நீ உட்காரலன்னு வச்சுக்கமா போற. இந்தம்மா எங்க போகுது? எங்கயா போகுது? போயிட்டு வந்துரு. ஏன்? நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். என்னத்த? அந்த அம்மா போறதையா? சரி அப்புறம் வந்துரு. எங்க போகுது? ஒரு ஆளு முக்காடு போட்டு போகுது. எங்க போகுது? போயிட்டு வரும். அந்த அம்மாவுக்கு அவசர வேலை நண்பா. அந்த அம்மாவுக்கு உன் முகரையை பார்க்க பிடிக்கலையா?
ஏன் ஓ முகரே பார்த்து உட்கார வேண்டியதானே? என்ன பண்றது இப்படிலாம் கேட்கன்னு இருக்குது. இல்லை என் முகரை தான் பிடிக்கல, ஓ முகரே பார்த்து இந்த மாமா வந்து வந்து நீ மைக்கில் வந்து, பேசு. இங்க வந்து சொல்லு சொல்லு. அப்புறம் அழுதுருவேன். ஆ? வந்து ஏற்கனவே அப்படிதான்டா இருக்கேன். சரி நண்பா, அன்பா இன்னைக்கு நான் எதுக்கு உன்னை கூப்பிட்டேன்? ஏன் கூப்பிட்ட? நீ கூப்பிட்டயா? இல்ல நான் கூப்பிட்டேன், அப்புறம் குஞ்சு பொறுத்து முட்டை வாரம் நான் முட்டை வாத்து கூப்பிட்டேன்டா. முட்டை. ஏன் கூப்பிட்ட? எதுக்கே கூப்பிட்ட? ஏய் கூப்பிட்ட கூப்பிட்டேன். காரணம் என்ன? கூப்பிட்டல கூப்பிட்டேன். ஆமா நான் கூமுட்டை குஞ்சு பொறுத்த முட்டை வாரம் முட்டை வாத்து முட்டை கோழி முட்டை. நண்பா, இன்னைக்கு என்னோட மகனாப்பட்டவனுக்கு ஆமா என்ன இளவுந்து வச்சா? வெள்ளச்சாமியா? வெள்ளச்சாமி ஏன் மக வெள்ளச்சாமிக்கு ஊமையனுக்கு நல்லா பேசுவேன். ஊமைய வெள்ளச்சாமி. ஏன் மக வெள்ளச்சாமிக்கு இன்னைக்கு ஊமைய வெள்ளச்சாமிக்கு பாம்பு கடிச்சு பிடிச்சா? இல்ல ஐயா நல்லவன பாம்பு நீ தான் ஏமைய வெள்ளச்சாமிக்கு இல்ல ஊமைய வெள்ளச்சாமிக்கு. ஏமைய வெள்ளச்சாமிக்கு ஊமைய வெள்ளச்சாமிக்கு தான் ஐயா அடிபட்டு செத்து போயிட்டானா? என்ன பெத்த தகப்பனா ஐயா? பெத்த புள்ள வேற அடிபடிச்சாவன்னு சொல்லுவானே. முத்துராசி மனுஷன் தானே ஐயா. சொல்றத தெளிவா சொல்லணும். அம்மா ஏமையனுக்கு தான் சொல்றேன். அக்கா அக்கா இந்தக்கா உன் கூட ஒரு அக்கா வந்து கூட்டாளி வந்துச்சு. 150 ரூபாய்க்கு போர்வை வித்தாங்க. எல்லாருமே அந்த 150 ரூபாய்க்கு போடுறத. இன்னொரு பச்சை பொருளை போச்சு. தம்பி முத்துராசு அப்ப போய் மாறி வந்துருச்சு. ஓ இந்த அம்மா போய் இதுக்கு பேர் தான் ஆள் மாறாட்டம். பச்சை பொருளை போச்சு இந்த அம்மா, அந்த அம்மா போச்சா? ஆமா இந்த அம்மா வந்துருச்சு. போய் இப்ப எழுப்பி அந்த அம்மா இருக்கா? இன்னொரு பச்சை பொருள் போனா தான் அந்த அம்மா வரும். கண்டிப்பா கண்டிப்பா. அதனால இன்னைக்கு ஏமக வெள்ளச்சாமிக்கு ஆமா 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 என்ன ஆமா ஆமையோ என்ன? ஏய் ஆமா இங்கே இருக்குது. அட ஓமைய வெள்ளச்சாமியா? ஏமக வெள்ளச்சாமிக்கு இன்னைக்கு என்ன நாள்? இன்னைக்கு பிறந்த நாள் விழா கொண்டாடி இருக்காங்க. கோலகலம் நடக்கிறது. 5வது பிறந்த நாள் விழா. ரங்கராசு டேய் போடா போடா டவுசர் போட்டு போடா போ போ வக்கால வலி இங்க இருக்காங்க. ஓடுறா டேய் ஓடிடுற. டேய் ரங்கராசு வாளை தூக்கிட்டு போறாயா? சரி அந்த வாளை எதுக்கே தூக்குது? சரி வந்த வேலையை பாரு, சொந்த வேலையை பார்க்காத. அதாவது நண்பா, ஆமா நீ இல்லாம நான் இல்ல, நான் இல்லாம நீ இல்ல இதை நான் சொல்லிட்டேன் வந்தோடனே. சொல்லிட்டு இல்ல. ஆமா. இப்ப என் மகனுக்கு என்ன நடக்குது? உன் மகனு கர்ம ஐயோ பிறந்த நாள் விழா ஐயா. பிறந்த நாள் விழா கோலாகலம் நடக்கிறது. அம்மா என்ன அம்மாவா? அத்தா வந்துருச்சியா? பெத்த ஆயி ஆயா பச்சை கிளி முத்துச்சரம் அங்கே உட்காரு. வந்துட்டியா? சரி வேற யாரும் போல எந்திரிச்சு போலையே. இந்தம்மா அம்மோ அவன் சொல்றேன் உன் மோரே பார்க்க பிடிக்கல, அந்த அம்மா எந்திரிச்சு போகுது. நீ என்ன விஷயத்த போன எனக்கு மட்டும் தான் தெரியும், அவனுக்கா தெரியும். போகக்கூடாது. அவன் உள்ள போயிட்டேன். அவன் என்ன கேட்கிறான் பாரு, என்ன மோரே பார்க்க பிடிக்கல, அந்த அம்மா எந்திரிச்சு போகுது அப்படிங்கிறேன். அம்மா அப்படியா? எங்கம்மா போனேன்? அட விடியா. சரி இதை பார்த்துக்கிட்டே இருந்தீங்களே, எங்க போச்சு? அந்த அம்மா ஒரு அவசர வேலையா போச்சு, வந்துருச்சு விடு. அவசரம்னு என்ன அவசரம்? விடியா. எதுல? ஆனா ஆத்திர அவசரம் ஒண்ணுக்கு ஒண்ணுக்கு வந்திருக்க போயிருக்கு விடியா. தெரிஞ்சுக்கிட்டீங்களா? கேட்டுட்டு இருப்பேன் நண்பா. இன்னைக்கு என்னோட மகனாப்பட்டோட பிறந்தநாள் விழா நடக்கிறது. ஆமா நடந்து கொண்டிருந்தாலும் ஆமா அவன் பிறந்தநாள் பரிசை தான் வாங்கிட்டு போகணும். ஆமா நீ யாரு? நண்பே. நான் யாரு? நீ ஏன் நண்பே? நான் வந்து உனக்கு நண்பே, நீ வந்து எனக்கு நண்பே. நண்பர்கள். ஆமா நம்ம இருவரும் சேர்ந்து சேர்ந்து பரிசு கொண்டு போகணும். பரிசு கொண்டு போனா காசு இருக்கா? காசு காசு காசு. ஆனா உண்மையாலுமே 100 ரூபாய்க்கு தான் வித்தாங்க. ஊர்ல நண்பர்கள் நிறைய பேர் மணப்பாறை ரவுண்டானத்துல 100 ரூபாய்க்கு வித்தாங்க. எனக்குன்னு ஒரு நண்பன் வந்திருக்கான் பாரு. என் சட்டையை அவுத்து பனியை அவுத்து நல்ல வேலை சட்டியோட பேசாம நீ வேற. நண்பா என்ன நம்மெல்லாம் யாரியா? நம்ம நண்பர்கள், மாடுபிடி வீரர்கள். ஆமா, ஒயிலாட்ட வீரர்கள், மாடுபிடி வீரர்கள், ஒயிலாட்டங்கள், தேவராட்டங்கள், கோலாட்டங்கள், கும்மியாட்டங்கள், பல பல ஆட்டங்கள் சிறந்தவங்க, சிறந்தவர்கள். சேதுபதியும் முத்துராசு வர்றாங்கன்னு சொன்னாலே சொன்னா நம்மளை பார்க்கறதுக்குன்னு எந்திரிச்சு போயிருவாங்களா? நீ பச்சை போட்ட வச்சுடா. ஐய நண்பா, நம்மளை பார்த்தாலே அத்தனை கூட்டமோ தேடி வருமியா? தேடி வரணும். இருந்தாலும் இந்த இடத்துல என்னோட நண்பனாப்பட்ட நீ ஆமா ஆமா பிறந்த நாள் பரிசு வேணும்னா ஏதாவது யோசனை சொல்றா பார்க்கலாம். நீ யோசனை சொல்ற பெரிய ஆளு சொன்னாங்க. என்ன போட்டு சுனி சுனி அடிக்கிற? ஏய் சொல்லிருந்தேன். இன்னைக்கு தை மாசம் 3ஆம் தேதி. சரி, கொட்டாய் விடக்கூடாது. நாடகத்தை வச்சுப்புட்டு கொட்டாய் விடக்கூடாது. யாரு தம்பி? யாரு? ஏய் யானை இல்ல, யாருன்னு நாடகத்தை வைத்தவர்கள் தூங்குறார்கள். யாரு கொட்டாய் விட்டாது? டேய் எங்கடா கொட்டாய் இங்க விட்டாங்க? என்னையா கொட்டையில விட்டாங்க, இதுல விட்டாங்க, கொட்டாய் விட்டாங்களா? இயற்கையா வரும் விடு. இந்த விக்கல், இருமல், தும்மல் கூடாது. அதுதான் ஒட்டுவாரொட்டி நோய். யாருமே நோய். குஞ்சுமணி என்னாச்சு? உட்காரு. என்னாச்சு?
உன்னை பார்த்தனே ஆட ஆரம்பிச்சிட்டேன். உட்காரு. டேய் போறீங்களா? அவனுக்கு நடிக்க ஆசை வந்துருச்சு. போயிட்டு தான் வாரீங்களா? இல்லாட்டி அப்படித்தான் போங்களே. ஏன் நீ என்ன என்ன இப்படி போகிட்டு தான் வாங்கலே வருவாங்க வாங்கலே வருவாங்க. சரி நண்பா, சரி இப்ப ஆமா உன்கிட்டயும் காசு இல்ல, என்கிட்டயும் காசு இல்ல. யோசனை வேணும்னா உரங்கப்பட்டி இலையில ஜல்லிக்கட்டு நடக்குது. ஜல்லிக்கட்டு போய் ஆனா வீர விளையாட்டு. வீர விளையாட்டு. தமிழ் அந்த மாடை பிடிக்க போறதுக்கு முன்னாடி நீ தான் போவே. எங்க போனாலும் நீ முன்ன போறவன். ஆமா ஆமா. இப்ப நீ மாடை பிடிச்சிட்டு வா. எனக்கு போத பத்தல. அதுக்கு சுதிய போட்டுவாரு. நான் குடியாரம் கூட சேர்ந்திருக்கேன் பாரு. நீ யாரு? நான் யோக்கியன். நீ குடிக்கிற வீடியோ எடுத்து வச்சிருக்கீங்க உன் மொட்டை காட்ட. ஓகே ஓகே சரி. மாடு பிடிக்க போக மாடை பிடிச்சிட்டு வந்து என்று சொல்ற. நான் பிடிக்காத மாடா. ஐயோ தெரியும். எத்தனை மாட்டை பிடிச்சிருக்கு. ஐயோ நான் புள்ளக்காரியவே பிடிச்சிருக்கேன். புள்ளக்காரி தான் பிடிக்க முடியும். புள்ளக்காரி தான் பிடிக்க முடியும். புள்ளையும் காரியம் கலந்த மாதிரி இருக்கு. காரி மாடு. அந்த காரி மாட்டை பிடிச்சி. சரி நீ மாட்டை பிடிச்சு வா. சரி நான் உள்ள போய் உள்ள போய் அதுக்கு வாய்ப்பு இருக்கா? எங்க போ. சரி அட்டா நண்பே வந்து மாடு பிடிக்க சொல்லியிருக்கிறேன். நான் பிடிக்காத மாடா. அதானே எத்தனை மாடு பிடிச்சிருக்கீங்க? இப்போ போறேன். ஒரு அவரு கணக்கில் தான் இருக்கா. அப்படி லைனில் இருக்கு. குளிருக்கா? அவரு மாட்டை பிடிச்சா அப்படி அந்த அது ஒரு கணக்கில் இருக்கா. அப்படி ஜல்லிக்கட்டு மாடு புடி மாடு புடிபட்டது மாடு புடிபட்டது. அண்ணே உரங்காம்பட்டு ஜல்லிக்கட்டு. சரி இன்னைக்கு மாடு பிடிக்க போறேன். போறீங்க? நான் பிடிக்காத மாடா. பிடிக்க போறேன். என் மாடு புடி அண்ணா வீரனடா 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 அண்ணா சூரனடா மாடு புடி அடா வீரனடா வீரனடா. தொட்டுப்பார் தொட்டுப்பார் காளே தொட்டுப்பார் தொட்டுப்பார். என்னப்பா வீரன்னு சொன்னா பயந்துக்கிட்டு ஓடுற? என்னவே வரைக்கும் நான் மாடு பிடிப்பேன். 4 மணிக்கு மண்டே தெரியாது. சேஃப்டி செட் உட்காரு. நான் பிடிக்கட்டா நீ பிடிக்கிறியா? நான் மாடு பிடிப்பேன். 4 மணிக்கு எங்கள் அம்மா விளக்கெண்ணெய் கையில் கொடுத்து போய் மாட்டை பிடிச்சோன்னு சொல்லுவேன். அது பால் கறக்கிற மாடு. காலையில் சொய்யும் கறப்பேன். அது பசுமாடுப்பா. இது என்ன என்னையவே இப்போ வெறிக்க பார்க்குது. நமக்கு இது ஒத்து வராது. சரி நம்மளால கூப்பிட்டுருவோம். கூப்பிடு. ஏன்னா மாட்டுக்கு பிறந்தவன் வந்தேன். மாட்டுக்கு பிறந்தவனா? மாடு பிடிக்க பிறந்தேன் வந்தேன் ஐயா. மாடு பிடிக்க கூப்பிட்டுருவான். நண்பா சேதுபதி சேதுபதி வதி வதி சேதுபதி ஐயா. கஞ்சா கூதி கஞ்சாலங்களா கூதி இருக்குது. வாடா கஞ்சா குடி இந்த போதையில போய் மாடி எப்படி பிடிக்கிறது? நல்ல அருமையான அருமையா போட்டிருக்காரு மைக். போதையில தெரியலடா. மைக்கை திருப்பி வச்சு போச்சுடா. போதை ஏறிக்கிடுச்சுடா. போதை ஏறிக்கிடுச்சு. போதை இருந்து பிய கூட தின்னு போடுவாங்க.
ஏய் டேய் டேய் முக்கா டவுசர் இப்படி திருப்பி போடு மைக் எப்படி திருப்புடா நீதான் போதில் இருக்கிறிய பொறுமையா பாரு போதில் ஓலோ ஓலோ நீ போய போட்ட நானும் போய போட்டேன் முத்துராசு முத்துராசு எங்கே போறிய எல்லாம் எங்கே போறிய அதுக்கு ஒரு சாராய பாட்டில் வரும் போச்சுடா இவனும் போட்டாட்டா போதும் போச்சுடா இவனும் போட்டான்டா மண்டே சாராயத்தை குடிச்சு வந்துட்டான் மண்டே 2 பேர் ஆட்டாதீங்க ஏண்டா வாங்க வாங்க ஏண்டா ரங்கராசனே சாராயத்தை குடிச்சிட்டியா சாராயத்தை குடிச்சு குச்சி குச்சி விட்டுட்டேன் சே முத்துராசு மாடை பிடிச்சியா இந்த போதையிலே மாட்டை போட்டு நான் போனேன் மாடு என்னவே வரைக்கும் முட்டை வர்றது நமக்கு பிடிக்க முடியாது மாடு நீ மாட்டுக்கு பிறந்த நீ தான் மாட்டுக்கு பிறந்த இம்பா மாடு பிடிக்க நான் மாடு பிடிக்கிறல எவரு பிடின்னு சொன்னியா நீ மாடு பிடிக்க பெரிய ஆளு பிடிக்கல தொழு திறந்துட்டாங்க பொதுமக்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு மதுரை மாவட்டம் சொரிஞ்சுடு போய் சொரிஞ்சுட அரிப்பணிய அறிவிப்பு விட்டுட்டேன் பொதுமக்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால் ஐயா தெரிவிக்கிறியா ஆமா நீ தெரிய வைக்க நீ வெடி வச்சுட்டு போ தெரிவிப்பது என்னவென்றால் ஐயா மதுரை மாவட்டம் உரங்காம்பட்டி ஜல்லிக்கட்டு தொழு திறந்துட்டாங்க என்ன ஊர்னு கேட்குறேன் என்னைய இல்ல இந்த ஊரை சொல்றியா தொழு திறந்துட்டாங்க உரங்காம்பட்டி தொழு திறந்துட்டாங்க மாடுபிடி வீரர்கள் மட்டும் களத்தில் இருங்க பெண்கள் பெண்கள் பூரா மரத்தில் ஏறிக்கிங்க என் கீழே நீ எதுக்காக மரத்தில் ஏற சொல்றேன்னு தெரியும் நீ கீழே இருந்து பார்க்கறக்க பாதுகாப்பு சொன்னேன் இல்லை ஆண்கள் பூரா மரத்தில் ஏறிக்கிங்க பெண்கள் பூரா மெத்தில் ஏறிக்கிங்க தங்கள் நகைகள் பத்திரம் நீங்க கீழே உட்காந்துக்கங்க பொருட்கள் பத்திரமியா கொண்டு வந்த பொருள்லாம் பத்திரமியா என்ன பொருள் எதுக்கமா இருக்குது திருட்டு பேர்லாம் அலைவாங்க யாரு திருடங்கன்னா வருவாங்கயா கூட்டத்தில் கூட நிற்பாங்க சரிங்கன்னா திருட்டு போயிருவாங்க யாரை பார்த்தா திருடமா பாதுகாப்பு 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 அதனாலே தொழு திறந்துட்டாங்க சரி கவனங்கள் எத்தனை திருடா திறந்தாங்க முதலாவது மாடாக நமது உரங்காம்பட்டி உள்ளூர் கோவில் மாடு அப்போ மாட்டை அப்படியா இரண்டாவது முறையாக நமது கோவில் மணியகார மாடு வருது அப்போ அதுவும் விட்டுரு அதெல்லாம் சுஜுபி நம்மளுக்கு இந்த மாடு பிடிக்க முடியாதா அதெல்லாம் நான் ஏற்கனவே பிடிச்ச மாடு மூன்றாவது முறையாக நமது அருப்புக்கோட்டை சேர்ந்த திருப்போணத்தை சேர்ந்த என்ன சாமியோட மாடு வருது இந்த மாட்டை பிடிச்சா நமது நாடகத்தை வைத்துக் கொண்டிருக்கும் மண்டகப்படிதாரர்கள் அப்படியாச்சும் காசு தருவான்னு பாக்குறேன் சுப்பிரமணி லட்சுமி குடும்பத்தார் சார்பாக 5 பவுன் தங்க சங்கிலியா மொத்தத்துக்கு அதாண்டா வச்சிருக்கிறாங்க லூசிப்பேல் அதையும் பிடுங்க பார்க்குறேன் நமது செட்டியப்பட்டி ஊர் இளைஞர்கள் சார்பாக வழங்குவது வெள்ளி காசு 2 நமது பெட்டிக்கார் பட்டை முருகேசன் வழங்குவது 2001 சரிங்க அவனுக்கு 200 தடவை சம்பளமே 2026 வருஷம் ஆமா நமது மைக் செட் மனைவை புகழ் மாதவன் மைக் செட் வழங்குவது இந்த மாட்டை புடிச்சா என்ன 4 பாக்கிஸ் 8 கொலா 9 மைக்கு 12 டீப் லைட் டாடா ஏசி ஒரு ஆபரேட்டர் ஃப்ரீயா கொடுத்துருவாரு ஏன்னா இந்த வருஷம் சீசனுக்கு மேல பப்புன்னு போட முடியாது அதனால மைக் செட் ஓட்டிக்கலான்னு பார்க்குறான் அது ஆபரேட்டர் சேர்த்து வந்துடுவார் பேராசை ஒரு நஷ்டம் தொழு திறந்துட்டாங்க மாடு வந்துருச்சு மாட்டை புடியா புடியா அழகான மாட புறா இல்ல நீ மாட்டை முன்னாடி ஏறு நீ பின்னாடி தான் ஏற முடியும்
அட மாடுபுடி வீரனடா வடடா வீரனடா வீரனடா மயில காலே சேதுபதி சுரேனடா சுரனடா மடுமுடி அட வீரனடா தொட்டுப்பா காலை தொட்டுப்பா தொட்டுப்பா போச்சுரா குடல் வந்துருச்சுடா கட்டா அட குடல் வந்துருச்சுடா கட்டா அட குடல் வந்துருச்சுடா கட்டா குடலை உள்ள வச்சு கட்டுறா போச்சுரா. இந்த நாடகம் வச்ச லட்சுமி அக்கா நாடகம் இந்த பாண்டிச்சாமி நாடகம் வைக்கிறதுக்கு முன்னாடி நண்பா சேதுபதி போறாலும் கொஞ்சம் ஒல்லியா நாள போனுங்க போச்சுரா. தண்டி ஆளை போட்டு இந்த துண்டே பத்தல நாடகம் வைக்கிறதுக்கு முன்னாடியே இந்த தேங்காய் பழம் எழுத பார்த்தியா லிஸ்ட்டு 2 ரேஷன் சேலை ஒரு சேசிபி வண்டி சரி சேசிபி ஆம்புலன்ஸ் ஆமாம் ஆம்புலன்ஸ் எழுதி வச்சிடறேன். நான் நண்பன் வந்தேன் நண்பே மாடு முட்டிருச்சேன் போச்சுரா ஐயோ அட பாவி சொட்டப்பழ சொட்டையா ஐயோ நானே முத்துராசி சூப்பர்ரா முத்துராசி இன்னைக்கு முட்டாத மாடு இன்னைக்கு முட்டிருச்சு நண்பா முத்துராசி. நான் என்ன சிரிக்காதே நன்மை செத்து போட்டேன் நானே பாதியிலே உசுறு போயிரு மாட்டுக்கு நீ பண்றத பார்க்கும்போது ஐயோ ஐயோ முத்துராசி ஐயோ அட பாவியாளா ஐயோ சேர்ந்துட்டீங்களே இந்த கம்பெனியில சேர்ந்துடா உன் குடும்பம் குளுக்கோஸ்ன்னு தெரியாம வந்துட்டீயே முத்துராசி. ஐயோ நீ நானும் ஒன்னா வந்தோம் என்னடா பண்ற நீ சிரிக்காதே நானே வேதனை முத்துராசி ஒரு பக்கத்து மீசை காணாமடா எங்கடா மீசை காணா முத்துராசி இந்த மாடு முட்டி நான் சாக போறேன். ஐயோ ஏன்டா அழுற ஐயோ நண்பா இந்த சேதுபதி உன்னை விட்டு போக போறேன். என்னைக்கு முட்டாதபடி இன்னைக்கு முட்டிருச்சு. ஐயோ என்ன செய்வேன் ஏது செய்வேன் கேவலம் ஒரு பாட்டில் சாராயத்துக்கு ஆசைப்பட்டு வந்து தவறா போய் விட்டது ஆண்டவா. ஐயோ நான் சாக போறேன். நீ செத்தா தாண்டா வெள்ளச்சாமி வருவாங்க. என்ன செய்வேன் அன்னை எப்ப சாம திண்ணை எப்ப காலையா நினைக்கிறான்னு நண்பே. நீ நானும் ஒண்ணுடா நண்பா. உங்க அப்பா வந்து எங்க அப்பா மாதிரி. சரி. உங்க அம்மா வந்து எங்க அம்மா மாதிரி. சரி. உங்க அண்ணன் வந்து எங்க அண்ணன் மாதிரி. உன் தம்பி வந்து என் தம்பி மாதிரி. வச்சுக்க. உங்க அக்கா வந்து எங்க அக்கா மாதிரி. சரி. உன் தங்கச்சி என் தங்கச்சி மாதிரி. உன் முன்னாடி வச்சுக்கடா. ஏன் நண்பா முத்துராசி என் பொண்டாட்டி நீ வச்சுக்கடா. தங்கச்சி மாதிரிடா தம்பி. என்ன செய்வி இந்த இடத்துல எங்க போனாலும் ஒன்ன போய் போன இப்ப மாடு பட்டிருச்சு நண்பா. என்ன திங்கிறானே நண்பா முத்துராசி. இந்த இடத்துல மாட்டு மடியும் போது எங்க போனா ஒன்னா போனோம். இப்ப நான் தன்னத்தினே சாக போறேன். அதனால இந்த கோயில்ல இருந்து கீழே விழுந்து செத்து போ. நானா நீ மாடு முட்டி நீ ஜாவு நான் ஜாவுனா
நீ முன்னாடி தானே போகணும். நான் ஜாவே மாட்டேன். இப்போ இந்த பீசிக்கரையில் பிடிங்க நாக்க உள்ளோடு. உனக்காவது ஒரு கொண்டாட்டி. உண்மையை இன்னைக்கு தான் சொல்கிறேன், பார்க்கட்டும், யூடியூப்பில் பார்க்கட்டும். சரி சரி, உனக்கு ஒரு கொண்டாட்டி தான், எனக்கு ஒரு கொண்டாட்டி தானே. என்ன செய்வீன்? என் மக வெள்ளச்சாமி அப்பா எங்க இருக்கட்டா? என்ன கும்பிக்க கட்டி கூட பிடிக்க முடியல, ரெண்டாள். ஈழமகே வீட்டுக்குள்ளே இளம்பரையா வந்தவனே, வாழையடி வாழையன வளர்ந்து வரும் சந்திரனே, பால்வடியும் நீர்வடியே கூடாது, பார்த்து போட்டா பெத்த மனோ தாங்காது, கண்மணியே கண்ணுறங்கி அடி. ஆத்துக்கு பக்கம் ஆத்து சுரைக்கிற புத்துக்கு பக்கம் யாரு வச்சு தின்னி இது நம்பி இருக்குது மல்லே, தானாக வளர்ந்த மரமா ஒரு தாயாரு தந்தை யாரு கூறமா. ஆத்துக்கு பக்கம் ஆத்த சுரக்கிற ஊத்துக்கு பக்கம் யாரோ வச்ச தென்னை இது நம்பி இருக்குது மண்ணே, இது தானாக வளர்ந்த மரம்மா ஒரு தாயாரு தந்தை யாரு கூறம்மா. ஆண்டவனும் நானும் இங்கு அண்ணன் தம்பி கீழு உள்ள, அவனுக்கு என்ன போல் அப்பா அம்மா யாரும் இல்லை. ஆண்டவனும் நானும் இங்கு அண்ணன் தம்பி கீழு உள்ள, அவனுக்கு என்ன போல் அப்பா அம்மா யாரும் இல்லை. ஓடு நதி ஒரு தனிக்கு சொந்தமில்லை அம்மா, ஒரு நதி ஒரு தனுக்கு சொந்தமில்லை அம்மா. இந்த ஓட்டை கூரை வீட்டுக்கார சொல்வதெல்லாம் சும்மா, ஓட்டை கூரை வீட்டுக்காரே சொந்தமில்லாம் சும்மா. ஆத்துக்கு பக்கம் அது சுரக்கிற ஊத்துக்கு பக்கம் யாரு வச்சு தின்னு இது நம்பி இருக்குது மல்லு, தானாக வளர்ந்த மரமா ஒரு தாயாரு தந்தை யாரு கூறமா. ஒரு கரதந்தாச்சி காடு கரவெலாச்சி கிடக்குது. வாலிபத்தின் கடனத்திற்கு தாலி பொண்ணு அப்பா, தாலிப்பட்ட கடனத்திற்கு தயார் பெற்று விட்டான். வாலிபத்து கடனை தீர்க்க தாலி பொண்ணு அப்பா, தாலிப்பட்ட கடனை தீர்க்க தாய என்ன பெற்று விட்டார். நம்மை சுமக்கும் பூமிக்கு ஒரு கணக்கு போட்டு இருக்குது, நம்மை சுமக்கும் பூமிக்கு ஒரு கணக்கு போட்டு இருக்குது. அது நாளை பாகு வரவுக்கு, அது இன்று நம்மை சுமக்கு நாளை பாகு வரவுக்கு, இன்னைக்கு நம்மளதான் சுமக்குது. ஆத்துக்கு பக்கம் அது சுரக்கிற ஊத்துக்கு பக்கம் யாரு வச்சு தின்னு இது நம்பி இருக்குது மண்ணு, தானாகே வளர்ந்த மரமா ஒரு தாயாரு தந்தை யாரு கூறமா, தானாகே வளர்ந்த மரமா. அண்ணே பெட்டி பட்டக்காரனே சொல்லுங்க. பட்ட முரியேஷண்ணே, நானும் நண்பரும் வந்த ஜல்லிக்கட்டுக்கு. சரி, நண்பர் வந்து மாடு முட்டி இறந்து போயிட்டா. அப்படி சரிங்க அண்ணே, என்னன்னே மனுஷ வாழ்க்கை, என்ன வாழ்க்கை? படுத்து தூங்கி இருந்ததுதான் மனுஷனோட வாழ்க்கை. ஆமா, அதுக்கு தான் அப்பவே வந்து கவிஞர் எழுதியிருக்காங்க. ஆமா, வீடு வரை உறவு, வீடு வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ அப்படி எழுதிச்சிருக்காங்க. ஆமா, நண்பரை பிரிஞ்சிட்டோம், இருந்தாலும் பிறப்பு ஒரு தடவை, இறப்பு ஒரு தடவை. ஆமா, என்ன பிறக்கிற பணத்தை கொண்டு வந்தோம், உள்ளே எதையுமே கொண்டு வரல. ஆமா, போற பணத்தை கொண்டு போறோம், இல்ல கொண்டு போறது எதையுமே கொண்டு போறது இல்ல. ஆனா கடைசி வரைக்கும் கூட ஒரு எது தெரியுமா? எது?
நல்லவே கெட்டவே அப்படிங்க. நல்ல மனுஷன் இருந்தா நல்ல மனுஷயா அதாவது டீ வாங்கி கொடுப்பா, சாப்பாடு வாங்கி கொடுப்பா. ஆமா அப்படிம்பேன். சரி, அதே குடிச்சு போட்டு ரோட்ல கிடந்து வச்சுக்க, குடியாரம் போனானா போய் தொலைறான், போயிட்டு போறேன். நல்லவே கெட்டவங்க மட்டும்தான் வரும். நண்பர் நானும் வந்தோம். நண்பருக்காக அடுத்து வெள்ளச்சாமி வருவார், சாமியால் வைப்பார், வெள்ளச்சாமி மாடு பிடிப்பார். இப்போ வந்து தலையை மட்டும்தான் காட்டிருக்காங்க, அடுத்து மாடு வேஷம் போட்டு ஆடி வருவாங்க. அப்படி காரத்தினாலே பணத்தை பாட்டு வானத்தை பார்த்தேன், பூமியை பார்த்தேன், மனுஷனு இன்னும் பார்க்கலையே. வானத்தை பார்த்தேன், பூமியை பார்த்தேன், மனுஷனு இன்னும் பார்க்கலை. நான் பகனா இருந்து நிம்மதி உள்ள போன அத்தனை பேரும் குற்றவாளி இல்லைங்க. வெளியே உள்ள அத்தனை பேரும் புத்தர் காந்தி இல்லைங்க. வானத்தை பார்த்தேன், பூமியை பார்த்தேன், மனுஷனை இன்னும் பார்க்கலையே. குரங்கிலிருந்து பிறந்தானா, குரங்கை மனிதன் பெற்றானா, யாரை கேள்வி கேட்பது யாரும் இல்லையே. கடவுள் மனிதனை படைத்தானா, மனிதன் கடவுளை படைத்தானா, ரெண்டு பேரும் இல்லையே. ரொம்ப தொல்லையே, இது நான் சொல்வது உண்மை, இதை நீ நம்பினால் நன்மை. நான் சொல்வது உண்மை, இதை நீ நம்பினால் நன்மை. வானத்தை பார்த்தேன், பூமியை பார்த்தேன், மனுஷனை இன்னும் பார்க்கலையே. சில நாள் இருந்தேன் திரையறையில், பல நாள் இருந்தேன் கருவறையில். அம்மா என்னை ஈன்றது அம்மாவாசையா, அதனால் பிறந்தது தொல்லையடா, ஆனால் என் மனமில்லையடா. பட்டப்பாடையாகும் பாடந்தானடா, ஒரு பூந்தோட்டமா வாழ்க்கை, இல்லை போராட்டமே வாழ்க்கை. ஒரு பூந்தோட்டமா வாழ்க்கை, இல்லை போராட்டமே வாழ்க்கை. வானத்தை பார்த்தேன், பூமியை பார்த்தேன்,